ஹாய் ஹலோ லவ்லி பீப்புள், வெல்கம் பேக் டு அவர் சேனல் பிரமிளா டெய்லி ஃபுட். இன்றைக்கி ரொம்ப டேஸ்டியான சிக்கன் கிரேவி தான் பார்க்க போகிறோம். இந்த சிக்கன் கிரேவியை இட்லி, தோசை, சப்பாத்தி, ரைஸ்னு எல்லாத்தையோடும் தொட்டு சாப்பிடலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். உங்களுக்கு சிக்கன் கிரேவி பிடிக்குமா, மட்டன் கிரேவி பிடிக்குமான்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நாங்கள் யூஸ்வலாக மில்லட்ஸ் இட்லி இல்லை மில்லட்ஸ் தோசையோட சிக்கன் கிரேவி வச்சு சாப்பிடுவோம். வாங்க சிக்கன் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பெரிய சைஸ் ஆனியன், மீடியம் டொமேட்டோ, கொஞ்சம் தேங்காய் எல்லாத்தையும் கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா மிக்ஸியில் கிரைண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ குக்கரில் 4 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுட்டு வடகம் போட்டுக்கணும். இந்த வடகத்தில் பெரிய வெங்காயம், சின்ன வெங்காயம், கடுகு, ஜீரகம் எல்லாம் போட்டு அம்மா வெயிலில் காய வச்சு கொடுத்து விட்ருவாங்க. அதை நான் யூஸ் பண்ணுவேன். இதோட மிக்ஸி ஜாரில் அரைச்சி வச்சுருக்க ஆனியன், டொமேட்டோ, தேங்காய் பேஸ்ட்டு ஆட் பண்ணிவிட்டு கருவேப்பிலையும் தூவிடணும். நல்லா பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கணும். நல்லா வதக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிட்டு மறுபடியும் வதக்கணும். இப்போ சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் வந்து நான் 500 கிராம்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 3-4 டைம்ஸ் வாஷ் பண்ணிவிட்டு மஞ்சள் பொடி போட்டு எடுத்து வச்சுருக்கேன். இந்த சிக்கனையும் இந்த பேஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கிட்டு நல்லா ஃப்ரை பண்ணணும். ஏன்னா 5 மினிட்ஸ் நல்லா குக் பண்ணணும். சிம்லேயே வச்சு குக் பண்ணணும். அப்போ தான் சிக்கனில் இருக்க ஜூஸ் எல்லாமே கிரேவியில் இறங்கும். சிக்கனில் இருக்க ஜூஸ் எல்லாம் கிரேவியில் இறங்கின பிறகு சிக்கன் நல்லா வாட்டரெல்லாம் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணணும். பாருங்கள் நான் எப்படி மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கேன்னு. ஏன்னா மசாலாவும் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டும் சிக்கனோட நல்லா மிக்ஸ் ஆகணும். அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ மிக்ஸ் பண்ணி முடிச்சுட்டு வாட்டரெல்லாம் இறங்கின பிறகு தான் நம்ம மசாலாவை ஆட் பண்ணணும். இன்றைக்கி கிச்சன் டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வெங்காயம் வெட்டும்போது கண்ணில் தண்ணி வரும். அதனால் நம்ம வாட்டரில் போட்டு வெட்டுவோம். பட் நம்ம ஃப்ரிட்ஜ்லேயும் ஒரு 10 மினிட்ஸ் வெங்காயத்தை வச்சுட்டு எடுத்து வெட்டினோம்னா நம்ம கண்ணில் தண்ணி வராது. இதை நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ கிரேவிலேருந்து வாட்டர் ரிலீஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் போட்டுட்டு ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதோட தேவையான அளவு உப்பையும் ஆட் பண்ணிக்கலாம். உப்பு கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. ரொம்ப சேர்த்துக்கிட்டால் அப்புறமா நல்லா இருக்காது. வேணும்னா லாஸ்ட்லேயும் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இதோட 3 டேபிள் ஸ்பூன் காரம் பவுடர் ஆட் பண்ணுறேன். இந்த காரம் பவுடர் வீட்லேயே செஞ்சது தான். மிளகாய், தனியா எல்லாத்தையும் வெயிலில் காய வச்சு அம்மா அரைச்சி ஊர்லேருந்து கொடுத்து விட்ருவாங்க. காரம் பவுடர் சிக்கன் கிரேவியோடு நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கிளறி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், காரம் பொடி நல்லா சிக்கனோட மிக்ஸ் ஆகிடுச்சு. நல்லா மிக்ஸ் ஆன பிறகு ஒரு 2 மினிட்ஸ் விட்டுட்டு நம்ம வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். நான் மிக்ஸி ஜார் வாஷ் பண்ணி வச்சுருக்க வாட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா அதில் டொமேட்டோ, ஆனியன், தேங்காய் பேஸ்ட் கொஞ்சம் இருந்துச்சு. அதையே வாஷ் பண்ணி ஆட் பண்ணிட்டேன். ஆட் பண்ணி மறுபடியும் ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ நான் இன்னும் கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ண போகிறேன். ஏன்னா இது இட்லி, தோசை, சப்பாத்திக்கு கொஞ்சம் நிறையவே கிரேவி வேணும். அதனால் கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணிக்கிட்டேன். கொஞ்சம் வாட்டர் நிறையா இருந்துச்சுன்னா தாராளமாக இட்லிக்கு ஊற்றி சாப்பிட்லான்றதுனால நான் இன்னொரு 1/2 கிளாஸ் வாட்டரையும் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ ஃபைனலாக ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு நம்ம குக்கர் விசில் போட்டு 3 விசில்ஸ் விட்டுடலாம். ரொம்ப ஓவர் குக் பண்ணாதீங்க, ஏன்னா சிக்கன் ரப்பர் மாதிரி ஆகிடும். ஸோ 3 விசில்ஸ் விட்டால் போதும். ஆல்ரெடி சிக்கன் வேறு ஒரு 2 மினிட்ஸ் சிம்லேயே வெந்திருக்கு, மிளகா பொடியோட வெந்திருக்கு. நான் இன்னமும் கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணுறேன். ஏன்னா கிரேவி கொஞ்சம் திக்காக இருக்க மாதிரி இருக்குது. இப்போ குக்கரில் 3 விசில்ஸ் விட்டு எடுத்தோடனே சுவையான சிக்கன் கிரேவி ரெடி. பாருங்கள், சிக்கன் நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ நான் வீட்டில் செஞ்ச கரம் மசாலாவை ஆட் பண்ண போகிறேன். இந்த கரம் மசாலா ரெசிபி வேணும்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் கரம் மசாலா ரெசிபிக்கு இன்னொரு வீடியோ செப்பரேட்டாக போடுறேன். இது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிவிட்டு இன்னொரு 2 மினிட்ஸ் நான் சிம்லேயே வச்சுருக்கேன். ஏன்னா கரம் மசாலா போட்ட பிறகு ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாது. ஃபைனலாக கொத்தமல்லியை ஆட் பண்ணிவிட்டு சுட சுட சர்வ் பண்ணோம்னா எல்லோரும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. குழந்தைங்க எல்லாத்தையும் காலி பண்ணிவிடுவாங்க. ஸோ இதை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நான் இதே மாதிரி இன்னொரு டேஸ்டியான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ எதுக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு, எல்லாம் ரெடி ஆகிடுச்சு, வாங்க சர்வ் பண்ணலாம். இப்போ நீங்களும் சிக்கன் வாங்கி சுட சுட இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.